எதற்காகவும் இயேசுவை விட மாட்டேன். இயேசுவுக்காக எதையும் விட்டு விடுவேன். ஆண்டவரே, இந்த சத்தியத்தை நீர் எனக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம். சொல்லுங்க, இந்த சத்தியத்தை நீர் எனக்கு தராம இருந்திருந்தா எனக்கு போதனை கிடைச்சிருக்காது. நான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்க மாட்டேன். என்னை வாழ வச்சது உம்முடைய சத்தியம் அப்பா. இந்த சத்தியத்துக்காக நன்றி சொல்லுகிறேன். சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க எல்லாரும், இந்த சத்தியத்துக்காக நன்றி சொல்லுகிறேன் அப்பா. நீர் என்னுடைய மொழியில எழுதி கொடுத்த இந்த சத்தியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்று நீர் என்னோடு நீர் பேசும். ஆமென். நிச்சயம் கர்த்தர் பேசுவார். எல்லாரும் வேத புத்தகத்தில் யோபுவின் சரித்திரம் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பாராமல் தெரிந்திருக்கிற ஒரு வசனம் இல்லையா? அதை கொஞ்சம் அப்படி பாருங்க. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறீர். நீர் செய்ய நினைத்தது எல்லாம் சொல்லுங்க. தேவரீர் நிச்சயமாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு சம்பந்தமான காரியங்களில் அவர் என்ன செய்ய நினைக்கிறார், அவர் என்ன செய்ய நிச்சயமாக ஆண்டவர் எனக்கு செய்ய அவர் நினைக்கிறார். அவர் எனக்கு செய்ய நினைக்கிற காரியம் நிச்சயமாய் தடைபடாது. 115ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். எதற்காக? ஆசீர்வதிப்பதற்காக. அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிப்பார், விசுவாசிகளையும் ஆசீர்வதிப்பார். ஆகவே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். ஏசாயா 14:24 பாருங்கள். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். அந்த கமாண்டிங் ப்ராமிஸ். ஆண்டவர் என்ன சொல்றான்? நான் சொல்றேன் நடக்கும், அதான் ஆணையிட்டு சொல்றார். அப்படி ஆண்டவர் அவர் என்ன நினைக்கிறாரோ, அவர் என்ன நிர்ணயிக்கிறாரோ, நியமிக்கிறாரோ, அது அப்படியே நடக்கும். அது யாருக்கும் தப்பாது. ஆகவே நம்மை அவர் நினைத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசுதான் என் தெய்வம், அவரையே என் மனதில் என் தெய்வமாக நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய பிள்ளைகளாய் அவரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தி வாழ்க்கையில் ஏற்படுகிற சிற்சில தவறுகளை உணர்ந்து அறிக்கை செய்து அவருடைய கிருபையை பற்றி அவருடைய கரத்தை பிடித்து கொண்டு தொடர்ந்து நடந்து வருகிற அன்பியான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை அவர் நினைத்திருக்கிறார். அல்லது இப்படி சொல்லலாம், நமக்கு நல்லது செய்ய நினைத்திருக்கிறார். அவர் என்ன எனக்கு செய்ய நினைக்கிறாரோ அதை தடை செய்ய அவருக்கு மேலே ஒரு சக்தி இல்லை. நிச்சயமாய். அப்படியானால் நான் அவருடைய பிள்ளையாக, அவருடைய மகனாக, மகளாக நிச்சயமாய் ஆண்டவர் எனக்கு செய்ய நினைக்கிறதை அவர் செய்வார். என்னை ஒரு வசனம் மிகவும் கவர்ந்தது. அந்த வசனத்தை நான் பார்க்க விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31ஆம் அதிகாரம். நன்றாக கவனிக்க வேண்டிய எல்லாருமே, வேதத்தில் எழுதியிருக்கிற சம்பவங்கள் யாரை பற்றி சொன்னது என்ற ஆராய்ச்சியை தவிர்த்து எனக்காக சொல்லி இருக்கிறது என்ற உணர்வோடு ஒவ்வொருவரும் வேதத்துக்குள் போகும்போது தான் இந்த வேதம் நமக்கு அதிக பயனுள்ளதாக காணப்படும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சில ஸ்டடி எடுக்கிறவர்கள், வேதாகம கலாசாலையில் கல்லூரியில் கற்றுக் கொடுக்கிறவர்கள், அவர்கள் நாட்கள் யாருக்கு எதுப்போ எந்த சந்தர்ப்பத்தில் எதற்காக சொல்லப்பட்டது என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் வேதத்தில் எழுதியிருக்கிற எந்த சம்பவம் யாருக்காக எழுதப்பட்டிருந்தாலும் அது எனக்கு
படிப்பினைக்காக, எனக்கும் அப்படி நடக்கும் என்பதற்காக எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நம்ப வேண்டும். அது ஆபிரகாமுக்கு நடந்ததா இருக்கலாம், இஸ்ரவேல் புத்திரரின் 12 கோத்திரத்தாருக்கு நடந்ததாக இருக்கலாம், அது தாவீதுக்கு நடந்ததாக இருக்கலாம், அது யாக்கோபுக்கு நடந்ததாக இருக்கலாம், வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு நடந்ததாக இருக்கலாம். யாருக்கு என்ன செய்யப்பட்டதோ அதை ஏன் வேதத்தில் எழுதி என் கையில் கொடுத்திருக்கிறார் என்றால், மகனே மகளே உனக்கும் அப்படியே நடக்கும் என்கிற ஒரு அச்சாரத்திற்காக, ஒரு விட்னஸ்க்காக இது எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எரேமியா 31ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், அதை கவனிங்கள். ஆண்டவர் எப்ராயிம் என்கிற 12 கோத்திரத்தில் ஒருவனாகிய அவனை பார்த்து சொல்கிறார். அந்த மனாசே ஈப்ரிம், இவங்க 2 பேரும் யோசேப்பின் பிள்ளைகள். இவர்கள் இஸ்ரவேல் கோத்திர பிதாக்களாக சேர்க்கப்பட்டார்கள் பிற்காலத்தில். ஆகவே எப்ராயிம் இஸ்ரவேல் கோத்திரத்தில் ஒரு தகப்பன். அவனை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது, எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த கவனிங்கள், ஆண்டவர் ஒருவனுடைய பெயரை சொல்லி, எப்ராயிம் என்ற பெயரை சொல்லி, இதுல எப்ராயிமை தூக்கி போட்டுட்டு உங்க பேரை கொண்டு அதில் வைங்க, உங்க பேரை கொண்டு வைங்க. உங்கள் ஒவ்வொருடைய பேரும் ஆண்டவருக்கு தனித்தனியே தெரியும். ஒரு பேரையும் அவர் மறக்கிறதில்லை. நான் 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 உலக மனுஷரால் என் பெயர் மறக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் என் தேவன் என் பெயரை மறக்கிறதில்லை. எப்ராயிமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. உன் பெயரை அதுல வைத்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்வர்ணராஜ் எனக்கு அருமையானவன், அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். அந்த வார்த்தையை பாருங்கள், நான் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். அதுல என்ன இன்னொன்னு போடலான்னா, அவனுக்கு என்ன செய்யலாம்னு நினைத்து கொண்டே இருக்கிறேன். நாம் 115ஆம் சங்கீதம் 12 வாசித்தோமே, அவர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார். அப்போ இந்த வசனத்தை 2ஐயும் சேர்த்து நாம் சொல்லலாம், அவர் என்னை நினைத்து கொண்டே இருக்கிறார், எனக்கு நன்மை செய்ய என்னை நினைத்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நல்லது செய்ய என்னை அவர் நினைத்து கொண்டே இருக்கிறார். அவர் என்ன நினைக்கிறாரோ, என்ன நிர்ணயிக்கிறாரோ, என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை அவர் எனக்கு செய்தே தீருவேன் என்று ஆணையிட்டு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இவ்விதமான வார்த்தைகள் வேதத்தில் நமக்கு எழுதி வைத்திருக்கிறதை விசுவாசித்து, அதாவது ஒரு காலத்தில் நீ எனக்கு விரோதமாய் செய்த தவறுகளை நினைத்து நான் உனக்கு எதிராக சில வார்த்தைகள் சொல்லிவிட்டேன் எப்ராயிமே, அதற்காக நான் மனம் வருந்துகிறேன் என்று சொல்லுகிறார். நீ எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். 2 இடத்துல அவர் சொல்லுகிறார். ஆண்டவர் எப்ராயிமே எனக்கு அருமையான அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன், என் உள்ளம் அவனுக்காக அங்கலாய்க்கிறது, ஏதாவது அவனுக்கு செய்யணும் அப்படின்னு எனக்கு படுது, அதனால நான் உருக்கத்தோடு அவனுக்கு இறங்குவேன். என் இரக்கத்தை, என் கிருபையை, என் ஆசீர்வாதத்தை நான் அவனுக்கு செய்வேன் என்கிற அந்த வார்த்தையை நீங்கள் பாருங்கள். நான் தவறு செய்த நாட்கள் என்று என் வாழ்க்கையில் இருக்கலாம். அப்படிப்பட்ட காலங்களில் ஆண்டவர் என்னை பார்த்து, ஆண்டவர் பல தண்டனைகளை சொல்லியிருக்கலாம். நான் கண்ணை மூடிட்டேன், உன்னை நான் பார்க்க மாட்டேன், இமைப்பொழுதே உன்னை
கைவிட்டேன். அப்படி சொன்னார் பாருங்க. எம்மை பொழுதே உன்னை கைவிட்டேன், உன்னை பார்க்க மாட்டேன், என் முகத்தை உனக்கு நான் திருப்பி கொண்டேன். நீ பண்ணுற சேட்டை கொஞ்சமான சேட்டை இல்லை, நீ நிறைய தப்பு பண்ணுற, அதனால் நான் உன்னை பார்க்க மாட்டேன். உனக்கு நன்மை செய்தோ தீமை நடக்குதோ எனக்கு தெரியாது, நான் என் பாட்டுக்கு கண்டுக்கிடாமல் இருந்துருவேன் அப்படின்னு நான் இருந்தேன். பத்தியா, அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படி ஆண்டவர் சொல்கிறார். இப்படி தண்டனை சொல்லப்பட்டவன் இப்படி அருமையானவனாய் எப்படி மாறினான்? அருமையானவனாய் எப்படி மாறினான்? இளைய குமாரன் அவன் திரும்ப வருகிறான். அவன் மூஞ்சிலெல்லாம் அழுக்கு, அவன் தலையில நாத்தம். ஷாம்பு போட்டு குளிப்பானா அந்த காலத்தில்? என்ன சிலர் நம்ம ஆட்கள் தலை குளிக்கிறது மாசத்துக்கு ஒரு தடவையாம இருந்தாலும் இப்போ ஏதாவது வாசனை கிசனை ஏற்றி இந்த நாத்தமும் அந்த வாசனையும் சேர்ந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்மெல் வரும் அப்படின்னு. அப்படிதான் அவன் மேலே வந்துச்சு. பன்னி நாத்தம், பன்னி கூட கிடந்தான் இல்லையா, பன்னி நாத்தம், தவிடு நாத்தம், குளிக்காம அழுக்கா கிடந்த நாத்தம் எல்லாம் சேர்த்து அவன் வந்திருக்கிறான். ஆண்டவர் தாப்பன் என்ன பண்ணுறான்? அவனை கட்டி அணைச்சி எதையும் பார்க்காம முத்தமாக கொடுக்குறானா, முத்தமாக கொடுக்குறான். எனக்கு அருமையானவன்டா, நீ எனக்கு அருமையானவன்டா. யாரை பார்த்து சொல்கிறாரு? யாருக்கெல்லாம் மனம் திரும்பும் உள்ளம் இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் நான் செய்தது தவறு என்று உணர்ந்து மனம் திரும்பும் இருதயம் யாருக்கு இருக்கிறதோ. நான் என்ன தவறு செய்தேன்? ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களே அருமையானவர்கள் என்று சொல்லுகிறது இல்லை. நான் செய்த தவறை நான் உணர்ந்து ஆண்டவப்பான்னு போகும்போது அருமையானவனே, அருமையானவனே, பிரியமானவனே என்று அணைத்து கொண்டு முத்தம் கொடுத்து என்னை ஆசீர்வதித்து எனக்கு நன்மை செய்கிறவர் என்கிறதை சொல்லத்தான் இந்த வசனத்தையும் அந்த இளைய குமாரனை பற்றிய விஷயத்தையும் வேதத்தில் எழுதியிருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் தவறுகள் செய்கிறோம், ஆனாலும் ஆண்டவரிடத்தில் நாம் உணர்த்தப்படும் போது நாம் அவரிடத்தில் போகிறோம். ஆண்டவர் பிரியமாயிருக்கிறார். மனம் திரும்புகிற ஒவ்வொருவரை குறித்தும் பரலோகம் சந்தோஷப்படும் என்று சொல்லி இருக்கிறது. அப்படி அந்த அந்த ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார், எனக்கு ஆசீர்வாதத்தை அவர் தருவார், எனக்கு நன்மை செய்ய அவர் நினைத்திருக்கிறார். அவர் என்ன செய்ய நினைத்திருக்கிறாரோ அது தடைபடாது, நிச்சயமாய் வரும். எத்தனை பேர் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசிக்கிறீர்கள் என்பதை பாருங்கள். உங்களுக்கு ஆண்டவர் செய்கிற நன்மையை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் உங்களை நினைத்து நம்மை நினைத்து நம்மை ஆசீர்வதிக்க ஆண்டவர் நினைத்திருக்கிறார். நமக்கு விரோதமாக ஒருவன், நம்முடைய தேவன் நமக்கு அருளும் ஆசீர்வாதத்தை நமக்கு கிடைக்காமல் அதுக்கு பதிலாக நமக்கு கேடு வரும்படி ஒருவன் நினைத்தால் ஆண்டவர் என்ன செய்வார்? அதுக்கு நமக்கு தெரியணும் இல்லைங்களா? அது நமக்கு தெரியறதுக்காக சில சம்பவங்களை வேதத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒரு நாள் மோவாப் தேசத்து ராஜா அவன் பார்த்தான், நாட்டுக்கு வெளியே ஒரு பெரிய ஜனத்திரள் வந்திருக்கிறார்கள். இவர்கள் யார்? எகிப்திலிருந்து வந்திருக்கிற ஜனங்கள் என்று அவன் புரிந்து கொண்டான். இந்த ஜனங்கள் என்ன என்ன நாடுகளை கடந்து வந்திருக்கிறார்கள், என்ன என்ன நாடுகளை இவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள், இவர்கள் என் நாட்டை கடந்து போக அல்லது பிடிக்க வந்திருக்கிறார்கள், இவர்களை ஜெயிக்க என்ன செய்யலாம்? பேலையாம் என்று ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி இருக்கிறான். அவன் சொன்னால நான் நினைக்கிறேன் அவன் கருணாக்கனா இருப்பான்னு நினைக்கிறேன். கருணாக்கன் சொன்னா பலிச்சிருமாமே, அதெல்லாம் சும்மா. ஆனா இந்த தீர்க்கதரிசி சொன்னா பலிச்சிரும் அப்படின்னு அந்த நாட்கள்ல அவனை பற்றி பெரிய பேச்சு, பெரிய பேச்சு. பிள்ளையாம் பிள்ளையாம் பிள்ளையாம்னா ரொம்ப பவர்ஃபுல் ப்ராஃபட். அவர் யாரையாவது பார்த்து நீ விளங்காம போவ, நாசமா போவேன்னா அப்படி ஆயிருமா. உடனே இந்த பாலாக் ராஜா காணிக்கை கொடுத்து பிரபுக்கள்கிட்ட கொடுத்து, நீ போய் அந்த தீர்க்கதரிசியை கூட்டிட்டு வா, அவன் நம்ம மேல மதில் மேல ஏறி நின்று அந்த ஜனங்களை பார்த்து சபிச்சிட்டான்னா ஈஸியா நம்ம ஜெயிச்சிடலாம். அந்த ஜனங்களை போய் கூப்பிட போயிருந்தான். உடனே இருங்க, காணிக்கையை பார்த்த உடனே இவனுக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. அதனால இருங்க விருந்தெல்லாம் கொடுத்து தங்குங்கன்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு வர்றேன்
ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண ஆரம்பிச்சான். கர்த்தாவே, இப்படி ஒரு கூட்டம் வந்திருக்கு, ஏதோ ஒரு ஜன கூட்டமாமே அங்கே இப்படி வெட்டுக்கிளி மாதிரி இறங்கி இருக்குதான், அந்த ஜனங்களை சபிச்சுட்டா அவன் ஜெயிச்சிருவேன்னு சொல்லியிருக்கான். ஆண்டவரே, நான் போட்டுமா அப்படின்னு கேட்டிருக்கேன். உடனே ஆண்டவர் சொன்னார், போகாத, அந்த ஜனங்க சபிக்கப்பட்ட ஜனங்கள் அல்ல, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். அவர்களுக்கு எதிராக நீ எந்த வார்த்தையும் சொல்ல நீ போக வேண்டாம் என்று சொல்லிட்டார். உடனே இவன் சொல்லி அனுப்பிட்டான், ஆண்டவர் போக வேண்டான்ட்டாரு. அப்பா, நீங்கள் எவ்வளோ காணிக்க கொடுத்தாலும் அது பெருசிலப்பா, ஆண்டவர் கட்டளை மீறி ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு அவங்கள திருப்பி அனுப்பிட்டான். உடனே அவன் நினைச்சான், கொஞ்சம் காணிக்க கொடுத்து விட்டதுனால தான் இவனுக்கு இப்படி போலுக்கு, அதனால நிறைய காணிக்க மூட்டை மூட்டையா எடுத்துக்கிடுங்க, போங்க, இந்த காணிக்கையை முதல்ல கொண்டு அவன் பாதத்தில் வச்சிருங்க, அதை பார்த்துட்டாலே அவன் மனம் மாறிடுவான் அப்படின்னு அவனுக்கு கொடுத்து விட்டு திரும்பவும் கேட்குறாங்க, நீர் வாங்க, தயவு செய்து, இவ்வளோ பெரிய வரம் கொடுத்துருக்காரு கடவுள், அதனால உங்கள் நாவுனால 2 வார்த்தையை சொல்லி இந்த ஜனங்களை சபிக்க எங்கள் ராஜா பாலா கலைக்கிறார் என்று சொன்னதும் அவனுக்கு திரும்ப கொஞ்சம் குளிராட்டிடுச்சு. சரி சரி, இருங்க, நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு வர்றேன். கர்த்தாவே, ஆண்டவர் என்ன நினச்சிக்கிட்டாரு, அட மடப்பையில், நான் தான் ஒரு தடவை சொன்னேனே போவாதுன்னு, திரும்ப அதே விஷயத்துக்கு ஏன் ஜெபிக்கிற? ஒரு தடவை செய்யாத, எனக்கு பிடிக்காது ஆண்டவர்னு ஆண்டவர் சொல்லிட்டா திரும்பவும் அதே காரியத்தை, கர்த்தாவே, ஆண்டவரே, நான் போகட்டுமா அப்படின்னா என்ன செய்வார்? நாசமா போ அப்படின்னு நம்ம சொல்றது இல்லையா? அந்த மாதிரி என்ன செய்தார், அவன் கேட்கறதுக்கு முன்னாடி, நீ போய்ப்பா, நீ உன்னை திருத்த முடியாது, நீ பணாசை பிடிச்சவன், நீ திருத்த முடியாது, போ, அந்த மாதிரி அர்த்தத்தில் அவனை போ அப்படின்ட்டார். அடுத்து அதில் அந்த 22ஆம் வசனம் அந்த அதிகாரத்தில் வருது. அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, அவன் போகிறதுனால் கர்த்தருக்கு கோபம் உண்டானது அப்படி சொல்லியிருக்கு. கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாகிய நின்றார். அவன் கழுதையின் மேல் ஏறி போனான். அவன் வேலைக்காரர் 2 பேரும் அவனோடு இருந்தார்கள். அப்படி கர்த்தர் உருவின பட்டயத்தோட நின்னாராம். அவனை போன்னு சொல்லிட்டு, கவனிங்க, அவனை போன்னு சொல்லிட்டு, அவன் போகிறதுனால் கர்த்தருக்கு கோபம் வந்தது அப்படின்ட்டு என்ன செய்தாரா? சொல்லுங்களம்மா. பட்டயத்தை உருவின பட்டயத்தோடு நிற்கிற தூதனை இந்த கழுத கண்ணுக்கு தெரியுது. ஏன்னா இந்த மனுஷ கழுதைக்கு தெரியல, அந்த கழுதைக்கு தெரியுது. அப்படி உருவிட்டு நிற்கிறான், தூதனானவர் நிற்கிறார். நான் சொல்றேன், எல்லாம் கவனிங்க, தேவன் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார். அதுல எண்ணாகமம் 24:1 பாருங்க, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டான். என்னை கவனிங்கள், நான் அடிக்கடி சொல்லுகிறதை திரும்பவும் சொல்லுகிறேன். உங்களுடைய சில சேட்டைகள், சில தவறுகள், இதெல்லாம் ஆண்டவர் மன்னித்து, அறிக்கை செய்தால் மன்னித்து சரி செய்கிற காரியங்கள் தான். தவறுகளில் பெரிய தவறு இயேசுவை விட்டு வேறு தெய்வங்களை பின்பற்றி போவது. அது கொடிய தவறு, ஆண்டவர் மன்னிக்க முடியாத தவறு. அப்படிப்பட்ட தவறுகளை நாம் செய்கிறதில்லை. ஆனால் மற்ற தவறுகளை செய்யலாம் என்று வேதம் நமக்கு சொல்லவில்லை. அது ஆண்டவர் மன்னிக்கிறதற்கு, மனம் திரும்பினால் மன்னிக்கிறதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். மன்னிக்கிறதற்கு கிருபை பெருத்தவராக தேவன் இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிற ஆசீர்வாதத்துக்கு புறம்பானவர்கள் என்று ஏதோ ஒன்றை உங்கள் முன்னே எடுத்து வைத்து, தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு நான் அபாத்திரன் என்று உங்களை நீங்கள் தீர்ப்பு செய்ய வேண்டாம். ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். ஆகவே எகிப்து தேசத்திலிருந்து மீட்கப்பட்ட ஜனம், கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிற ஜனம். இதை தெரியாமல் அந்த ஜனத்துக்கு விரோதமாய் நீ ஏதாவது செய்யணும் என்று சொல்லி நினைக்காதே. நான் சொல்லுகிறேன், கவனிங்கள், ஆண்டவர் எதை செய்ய வேண்டாம் என்று நினைக்கிறாரோ அதைத்தான் செய்வேன் என்று ஒருவன் எழுந்தால், கர்த்தர் பட்டயத்தை உருவதை தவிர வேறு வழி அவருக்கு தெரிவதில்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தடையாக நிற்பார். உங்களுடைய காரியங்களில் அவர் தடையாக இருப்பார். ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு, ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு, ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு
எதிராக நீங்கள் அறிந்தோ அறியாமலோ அல்லது நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ ஏதாவது ஒரு தீங்கு செய்ய யாராவது உங்களை தூண்டிவிட்டு நீங்கள் அதை செய்ய முற்பட்டால் இந்த பிலேயாமை நினைத்து கொள்ளுங்கள். அவர் என்ன செய்ய நினைத்திருக்கிறார்? தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க நன்மை செய்ய நினைத்திருக்கிறார். எனக்கு நன்மை செய்ய அவர் நினைத்திருக்கிறார். உனக்கு நன்மை செய்ய அவர் நினைத்திருக்கிறார். நன்மை செய்ய அவர் என்னில் நினைத்திருக்க எனக்கு தீமை செய்ய ஒருவன் முற்படுவான் என்று சொன்னால் ஆண்டவர் பட்டயத்தை உருவுவார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அது நடக்கவே நடக்காது. தேவன் செய்ய நினைக்காததை, செய்ய சொல்லாததை செய்ய முற்படுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். குறை சொல்லுவார்கள், எல்லாரிடத்திலையும் போய் குறை சொல்லுவார்கள், அது இது என்று எதையாவது சொல்லுவார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் அதற்கு எதிராளியாக நிற்பார். என் மேல் எவ்வளவு அக்கறையா இருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க தெரிந்தெடுத்திருக்கிறார், அதைத்தான் நான் செய்யணும். கர்த்தர் என்ன நினைக்கிறாரோ அதைத்தான் செய்யணும். ஆண்டவர் இந்த பூமியை நோவாவின் காலத்தில் ஜலத்தினால் அழித்தார். அதுக்கு பிற்பாடு ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டு ஜனங்களுக்கு நோவாவிடத்தில் சொன்னார், இனி இந்த பூமியை நான் ஜலத்தினால் அழிப்பதில்லை, நான் அதற்கு என் அடையாளமாக என் வில்லை வானத்தில் வைக்கிறேன் என்று சொன்னார். ரெயின்போ எல்லாம் பார்த்துருக்கிறீங்க இல்லையா? பல வர்ணம் உள்ளது. அந்த ரெயின்போ தோன்றும் போது நாம் நினைத்து கொள்ளலாம் பூமிக்கு ஜலத்தினால் அழிவு இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். எத்தனையோ சுனாமி வந்தது, எத்தனையோ வெள்ளங்கள் வந்தது, இதெல்லாம் பூமியை அழிக்கும் வெள்ளங்கள் அல்ல. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. உலகத்தில் எங்குமே நோவா காலத்தில் நடந்தது போல் சம்பவம் எங்குமே நடக்கவில்லை. அங்கொன்று இங்கொன்று தண்ணீரின் அதிகத்தினால் சில வீடுகள் மூழ்கி இருக்கலாம், ஆனால் இந்த அழிவு என்கிறது இல்லை. ஆண்டவர் அடையாளத்தை வைத்திருக்கிறார். இதை நம்ப வேண்டும். நாம் இதை நம்ப வேண்டும். சந்தேகப்படக்கூடாது. ஆண்டவருடைய காரியங்களில் சந்தேகப்படக்கூடாது. இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், தேவன் விரும்பாத, தேவன் சொல்லாத, தேவன் நினைக்காத ஒரு பாபேல் கட்ட ஆரம்பித்தார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில், பின்னும் அவர்கள் நாம் பூமி மீது எங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம், வாருங்கள் நாம் கட்டுவோம், நாம் பேருண்டாக செய்வோம் என்று சொல்லி இவர்கள் செய்ய ஆரம்பித்தார்கள். ஆண்டவர் பார்த்தார், இதை தடை செய்ய வேண்டும் என்று பார்த்தார். தேவன் செய்ய நினைக்காத காரியத்தை செய்யும் போது தடை பண்ணி விடுவார். அவரால் தடை பண்ண முடியும், ஆனால் அவர் செய்ய நினைக்கிறதை எவரும் தடுக்க முடியாது. அவருக்கு சித்தமில்லாத காரியத்தை செய்யும் போது நிச்சயமாய் தடுத்து விடுவார். நம்முடைய தேசத்தில் ஆட்சி செய்கிறவர்கள் பாபேல் கட்டுகிறார்கள், கற்பனையில் பாபேல் கட்டுகிறார்கள். இதை செய்துவிடலாம், அதை செய்துவிடலாம், நாம் செய்து விடுவோம் என்று நினைக்கிறார்கள். கராத்தே பயின்றவர்கள் அல்லது கம்பு சுத்துவதற்கு பயின்றவர்கள், மாம்சத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள், தாங்கள் இதை செய்துவிட முடியும், அதை செய்துவிட முடியும் என்று நினைக்கிறார்கள். ஆண்டவர் நினைக்காத காரியத்தை செய்ய நினைக்கிற இவர்களை கர்த்தர் தடை செய்வார், நிச்சயமாய் தடை செய்வார். என்ன தடை செய்வார்? ஒருவன் பேசுகிறது ஒருவனுக்கு விளங்காதபடி அவருடைய பாஷைகளை தாறுமாறு ஆக்குவார். ஆண்டவருக்கு சோத்திரம். செங்கல் எடுத்துட்டு வானா கீழே எடுத்துட்டு வருவான், கீழே எடுத்துட்டு வானா செங்கல் எடுத்துட்டு வருவான். அங்கேருந்து மேலே இருந்து ஒருத்தன் தமிழில் பேசினா கீழே இருக்கிறவனுக்கு அது விளங்காது. அவன் கீழே இருக்கிறவன் இந்திக்காரன், அவனுக்கு விளங்காது. क्या बोलते हैं அப்படிமா இவன். அவன் அங்கே செங்கல் செங்கல், क्या बोलते हैं செங்கல் செங்கல் செங்கல், விளங்காது. அதனால கட்டடம் கட்டுறது நின்று போச்சு. கட்டடம் இல்லை, பெரிய நகரம், வானத்தையளவு நகரம் கட்ட. ஏன்னா இனி வெள்ளம் வந்தால் அரராத் மலைக்கு மேலே 15 முழத்துக்கு தான் தண்ணி நிற்குமா. அப்போ அதுக்கு மேலே ஒரு நகரம் கட்டிட்டோம்னா நம்மளை இவனை அசைக்க முடியாது அப்படின்னு ஆண்டவருக்கு நம்பாம, கர்த்தர் சொன்னதை நம்பாம அதுக்கு எதிராக
மாம்சத்தை பயன்படுத்தி, பணத்தை பயன்படுத்தி, அறிவை பயன்படுத்தி தேவன் வேண்டாம், தேவன் சொல்லாத ஒரு காரியத்தை செய்ய முற்படுகிற எந்த மனிதனும், நம்ம நாட்டில் ஆட்சியாளர்கள் செய்கிற காரியம் தேவனுக்கு பிரியமாயில்லை. அது தேவன் நினைத்தது இல்லை. அது நாட்டு மக்களுக்கு நன்மை தரும் திட்டங்கள் இல்லை. இவைகளை அவர்கள் செயல்படுத்தும் போது ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் என்ன செய்வார்? இந்த மந்திரி பேசினா அந்த மந்திரிக்கு விளங்காது, அந்த மந்திரி பேசினா அந்த பெரிய மந்திரி கேபினெட் மினிஸ்டருக்கு விளங்காது, கேபினெட் மினிஸ்டர் பேசினானா கலெக்டருக்கு விளங்காது, கலெக்டர் பேசினானா தாசில்தாருக்கு விளங்காது, தாசில்தாருக்கு பேசினானா வெட்டியானுக்கு விளங்காது. வெட்டியான்ல இருந்து டாப் லெவல் மினிஸ்டர் வரைக்கும் எல்லாம் தாறுமாறாக்கிடுவார். என்ன செய்யலாம்னு பாபேலா கட்டுறீங்க, பாபேலே நின்று போகும். ஆண்டவர் கர்த்தர் என்ன செய்ய நினைத்திருக்கிறாரோ அது மாத்திரம் தடைபடாது. அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்ய நினைத்திருக்கிறார்? இந்தியாவை ரட்சிக்க நினைத்திருக்கிறார். இந்தியாவை இயேசு ஆசீர்வதிக்க நினைத்திருக்கிறார். இந்திய மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்க அவர் நினைத்திருக்கிறார். இந்திய மக்கள் இமய முதல் குமரி வரை நதி பாய்ந்தோடும்படி ஆண்டவர் ஏற்கனவே ஏற்பாடு செய்திருக்கிறார். இவர்கள் தான் தடுத்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றையும் நீக்கி எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பார். விவசாயிகள் போராட்டம் இராது, விவசாயிகள் போராட்டம் இராது. விவசாயிகளுக்கு தண்ணி கொடு, விவசாயிகளுக்கு அது கொடு, விவசாயிகளுக்கு சாப்பாடு கொடு, இப்படியெல்லாம் போராட்டங்கள்லாம் நடக்கிறது. இயேசு செய்ய நினைத்தது நிறைவேறும் போது இதெல்லாம் இருக்காது. அப்படி ஆண்டவருடைய ராஜ்யம் நம்ம நாட்டில் வரும். இயேசு இந்தியாவுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். இயேசு இந்தியா பரிசுத்த தோமா அப்போஸ்தலன் இந்தியாவுக்காக ரத்தம் சிந்தி மரித்திருக்கிறார்கள். இந்தியாவுக்காக லட்சக்கணக்கான ஃபாரின் அண்ட் நேஷனல் மிஷனரிஸ் தங்கள் உயிரை கொடுத்திருக்கிறார்கள். இந்த இந்தியா வாழ வேண்டும், இந்த இந்தியா நன்றாக இருக்க வேண்டும். ஜாதி மத இன பேதம் இன்றி எல்லாருக்கும் அவர் இயேசு ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறார். இந்த இயேசுவை போய் வேண்டாம்ங்கிறானுங்க இவனுங்க. தேவரீர் சொல்லுங்க வசனத்தை, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்ல. சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கு. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஏதோ இவங்க முன்னேறிட்டு வர்றாங்கன்னு நினைச்சு ஐயோ நமக்கு ஏதோ கேடு வருதுன்னு நினைக்காதீங்க. அது வராது. நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அல்லேலூயா. நான் ஒரு பாவப்பட்டவன், நான் ஒரு ஏழை, என் ஆம்படியா ஒரு சோகை, நாங்க எங்கேயே கணக்குறோம். எங்களுக்கு என்ன? ஏசுநாதருக்கும் உனக்கும் எதுவும் சம்பந்தம் இருக்கு? ஏசுநாதருக்கும் உனக்கும் எது தொடர்பு இருக்கு? ஏசுநாதர் பிள்ளைகள் இந்த மாதிரி சோக பேச்செல்லாம் பேசக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் அப்படின்னு சொன்னா நீ விசேஷமானவன், விசேஷமானவன். கமாலியல் என்ற ஒரு ஆசை ஒருவன் இருந்தானுங்க. அதாவது இயேசுநாதர் ஊழியத்தை செய்யறவங்களை பிடிக்கிறது, அவங்க மேல கேஸ் எழுதுறது, ஈபிகோ சட்டம், இந்த சட்டத்தின்படி இவர்களை சிறைச்சாலையில் போடணும், இவர்கள் அதெல்லாம் செய்யறவங்க ஒரு கூட்டம் இருந்தாங்க. கவுன்சில் ஆலோசனை சங்கம். அப்போ சில பிடிச்சு கொண்டு போய் நிறுத்தினாங்க. பேதுருவை கொண்டு போய் பிடிச்சி நிறுத்தினானுங்க. இவங்க அந்த இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்றானுங்க. அதனால இவங்களை பிடிச்சி ஜெயிலில் போடு, நாளைக்கு ஆலோசனை சங்கம் கூடும்போது இவங்களை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு பலத்த காவலோட அங்க போட்டு வச்சாங்களாம். அப்போஸ்தலர் நடபடி 5ஆம் அதிகாரத்தில் இருக்குது. ராத்திரி என்ன செய்தான்னா, தூதன் கதவெல்லாம் திறந்து விட்டு எல்லாம் போங்கப்பா தேவாலயத்தில் நின்று என்ன செய்யுங்க, பிரசங்கம் பண்ணுங்கன்னு அனுப்பி விட்டுட்டானா. அப்புறம் அடுத்த நாள் காலையில் கவுன்சில் கூடிச்சு. இப்போ கூட்டிட்டு வாங்க, அந்த சிறைச்சாலை அடைக்கப்பட்டவங்களை கூப்பிட்டு வாங்கன்னா அவன் என்ன சொல்றான், ஐயா பூட்டு போட்ட மேனிக்கு இருக்குது, உள்ள கதவும் பூட்டி இருக்கு பூட்டும் இருக்குது, வெளியே கதவும் பூட்டி இருக்கு பூட்டும் இருக்குது, பூட்டு சாவி நம்ம சேவகர்கள் பராக்கிரமசாலிகளுடைய அறையில தொங்குது, எல்லாம் ஈட்டிய பிடிச்சுக்கிட்டு பாராவுசார் நிக்கிறான். ஆனா உள்ளுங்க ஆட்களுக்கு காணோம், உள்ள ஆட்களை காணோம். இது என்ன அதிசயம், இது என்ன அதிசயம் அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் ஓடி வந்தான். நீங்க போட்டு ஜெயில போட்டு அடைச்சி வச்சிருந்தீங்களே, அவங்க எல்லாம் தேவாலயத்தில் நின்று பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, பிடிச்சிட்டு வா அவங்கள அப்படின்னு பிடிச்சிட்டு வந்தாங்க. அப்பதான் கமாலியல் என்றவன் எழுந்தான். கமாலியல் எழுந்த
இருங்கப்பா, எல்லாம் பேச நிறுத்துங்க. கமாலியல் அந்த நாட்கள்ல அவனை ஒரு யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த சவுல் என்கிற பவுல் கமாலியலின் பாதத்தருகே உட்கார்ந்து கல்வி கற்றவன். அவன் ரொம்ப அறிவாளி. அவன் என்ன சொன்னான், எல்லாம் நிறுத்துங்கப்பா, நீங்க பேசுறதுதான் சரி. இந்த மனுஷர் செய்கிற காரியங்கள் மனுஷரால் உண்டாயிருந்தால் அது ஒழிந்து போகும். இந்த மனுஷர் செய்கிறது தேவனால் உண்டாயிருந்ததே, ஆனால் அதை ஒழித்து விட உங்களால் கூடாது. சுருக்கமாய் சொல்லுகிறேன், மனுஷரால் உண்டானது ஒழிந்து போம், தேவனால் உண்டானதை ஒழித்து விட ஒருவனாலும் கூடாது. சபை தேவனால் உண்டானது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. விசுவாசிகள் நாம் தேவனால் உண்டானவர்கள். யோவான் 1:12 படி நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் பிறந்தவர்கள், தேவனால் உண்டானவர்கள். சபை தேவனால் உண்டானது. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே தேவனால் உண்டான தேவ பிள்ளைகளாகிய நமக்கும் உலகத்தில் உள்ள அனைத்து தேவ பிள்ளைகளுக்கும் சபைகளுக்கு விரோதமாக யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆலயங்களை இடித்து அங்கே சுட்டெரித்து போடுவதாக வாட்ஸ்அப் எல்லாம் நமக்கு வருகிறது. அதெல்லாம் பார்த்து பயந்து விட வேண்டாம். ஒரு நாள் கர்த்தர் பட்டயத்தை உருவார். தேவனால் உண்டான சபையை ஒழித்து விட ஒருவனாலும் முடியாது. ஆகவே அன்பானவர்களே, தேவன் செய்ய நினைத்திருக்கிறது தான் என் வாழ்க்கையில் வர வேண்டுமே தவிர, நானே ஏதோ ஒன்றை நினைத்து மாம்சத்தில் எனக்கு பேர் உண்டாக, எனக்கு புகழ்ச்சி உண்டாக, எனக்கு நன்மை உண்டாக நான் கட்டுவேன், நான் எனக்கு பேர் வர செய்வேன் என்று நினைத்தால் அதை தேவன் தடை செய்ய பண்ணுவார். குழப்பங்களை உண்டாக்குவார், பிரிவினைகளை உண்டாக்குவார், ஒற்றுமையை கெடுத்து விடுவார். சீக்கிரத்தில் நீங்கள் கேள்விப்படுவீர்கள். ஒற்றுமையாய் கட்டி கொண்டிருக்கிறார். அது அந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷை இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுது தாங்கள் நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். எல்லாரும் அப்படியே ஒரே கூட்டமா இருக்கிறாங்களாம், அப்படியே ஒத்துமையா இருக்கிறாங்களாம். 4ஆம் வசனத்துல பாருங்க, 11:4, பின்னும் அவர்கள் நாம் பூமி மீது சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தளாவிய சிகரம் உள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்க. நம்ம எல்லாம் ஒத்துமையா இருக்காங்களாம், ஒரே இதுவா இருக்காங்களாம். என்ன, பாபேல் கட்டுறதுக்கு எல்லாம் ஒத்துமையா இருக்காங்க. எத்தனை பேர் பாபேல் கட்டிக்கிட்டு இருக்கீங்களோ விளங்காது போ. பாபேல் கட்டுறதுன்னா உனக்கு பேர் உண்டாக, உனக்கு மகிழ்ச்சி உண்டாக. நீ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணியா, ஆண்டவரே இதை செய்யலாமாப்பா கர்த்தர் சொன்னியா, ஜெபம் பண்ணியா? பாபேல் கட்டினவங்க எல்லாம் கேட்போம் ஒரு கேள்வி, ஏப்பா நீங்கெல்லாம் ஜெபம் பண்ணீங்களா? நோவா ஜெபம் பண்ணாரு, பேழையை கட்ட சொன்னாரு ஆண்டவர். நீ ஜெபம் பண்ணியா? உன்னை பாபேல் கட்ட சொன்னாரா? பெரிய நகரம் ஒன்று, வானளாவிய ஒரு நகரம் ஒன்று கட்ட சொன்னாரா? இதை கட்டினவன் யாருன்னு சொல்லி ஒரு கல்வெட்டு ஒன்று அதில் வச்சு, இன்னாரெல்லாம் நாங்கள் சேர்ந்து கட்டினோம், இதில் சீஃப் இன்ஜினியர் இவர் தான், அப்படி இப்படிலாம் போட சொன்னாரா ஆண்டவர்? எனக்கு பேருண்டாக செய்வோம் என்று உன் அறிவு, உன் பலன், உன் ஞானத்தை நீ பயன்படுத்தி தேவ சித்தம் இல்லாமல் ஒரு காரியம் செய்தால் நிச்சயமாய் கர்த்தர் அதில் குழப்பத்தை உண்டாக்குவார், தடையை உண்டாக்குவார். கர்த்தருக்கு விருப்பம் இல்லாமல் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக பேச, தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக ஏதாவது கிரியை செய்ய யாராவது முற்பட்டால் நிச்சயமாய் கர்த்தர் பட்டயத்தை உருவுவார். நான் சில வேத வாக்கியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆகவே நாம் எவருமே எந்த மாம்சத்தின்படியும் செயல்படக்கூடாது, யாருக்கும் விரோதமாகவும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவேளை உன்னை கொண்டு தேவன் தாம் செய்ய நினைக்கும் காரியத்தை உன்னை கொண்டு செய்ய ஆண்டவர் சூஸ் பண்ணுவார். அதாவது தேவரீர் நீர் செய்ய நினைத்தது, சொல்லுங்க, அதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, அதுக்கு ஒரு ஆள் வேணுமா? என்ன ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, சென்ட்ரல் சர்ச்சை கட்ட விரும்பினாரு. அப்படியே போய் நின்று பார்த்தா அப்படியே கடர்லாம் தானா எழுந்து நிற்குது, அதுவா போல்ட்டு வந்து டக்கு டக்கு டக்குன்னு சுத்துது. அதுக்கப்புறம் மேலே எல்லாம் ஷீட் போட்டு எல்லாம் நடக்குது, செங்கல்கள்லாம் அதுவா பறந்து போய் ஒன்று மேலே ஒன்று அப்படி உட்காருது.
இது பார்த்தா எப்படி இருக்கும்? இது பார்த்தா எப்படி இருக்கும்? அப்படி ஆண்டவர் அசீரிய ரீதியில கர்த்தர் கிரியை செய்வார் நினைக்கிறீங்க? அப்படிலாம் செய்ய மாட்டாருங்க. அப்படி செய்யணும்னா சிவில் இன்ஜினியர் பிரபு மாதிரி ஒரு ஆள் வேணும். என்ன எல்லா பேப்பர் ஒர்க்கையும் கச்சிதமா செய்யறதுக்கு ரூபன் மாதிரி ஒரு ஆள் வேணும். அது ஒரு ஆளை கொண்டு அவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை செய்வதற்கு ஒருவரை தெரிந்தெடுக்கிறார் பாருங்க. அது நானா ஏன் இருக்கக்கூடாது? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உன் குடும்பத்துல, இந்த தேசத்துல, சபையில, ஜனங்கள் மத்தியில, யூத் மத்தியில ஒரு ரிவைவலை கொண்டு வர்றதுக்கு, லேடிஸ் மத்தியில ஒரு ரிவைவலை கொண்டு வர்றதுக்கு, மென் மத்தியில ஒரு ரிவைவலை கொண்டு வர்றதுக்கு, சர்ச்சில் ஒரு ரிவைவலை கொண்டு வர்றதுக்கு அவர் செய்ய நினைக்கிறார். அவர் செய்ய நினைக்கிறார். அவர் செய்ய நினைக்கிறதை செய்ய ஒருவனை கர்த்தர் தேடுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதுக்கு நான் பாருங்க, பெலிஸ்தேருக்கு அதாவது சத்துருக்களோட மாபெரும் யுத்தம் என்று அணிவகுத்து நிற்கிறது. அந்த யுத்தத்தில் சவுல் தான் அதை நடத்தி கொண்டு போகிறான். அவன் நடத்தி கொண்டு போது என்ன சொல்லிட்டான்? இந்த சத்துருக்களை ஜெயித்து வெற்றி பெற வரைக்கும் எவனும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டான். எவனுமே சாப்பிடக்கூடாது. ஃபாஸ்டிங்கோட யுத்தம். எதுக்கு தான் ஃபாஸ்டிங் இருக்கணும்னு விவரமே இல்லை ஆட்களுக்கு. என்ன எதுக்கு எடுத்தாலும் ஃபாஸ்டிங். பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் ஃபாஸ்டிங், பொண்ணு பிள்ளை பக்கணும் ஃபாஸ்டிங், எல்லாத்துக்குமே ஃபாஸ்டிங். என்னத்துக்கு ஃபாஸ்டிங்? வேலை கிடைக்கணும் ஃபாஸ்டிங். அதெல்லாம் வேதத்தில் எதுக்கெல்லாம் ஃபாஸ்டிங் இருந்தாங்கன்னு பார்த்து அதுக்கு இருந்தால் தான் அது பொருத்தமாக இருக்கும். சரி, இப்போ அது நம்முடைய உபதேசம் இல்லை. இவன் சொல்லிட்டான் எல்லாம் சாப்பிடாம எப்படி பட்டையை மேந்தி இவன் சண்டை போடுவான். அந்த ராஜாவுக்கு அறிவு வேண்டாமா? ஆள் தான் நெட்டையனா இருக்கிறானே தவிர அவனுக்கு அறிவே கிடையாது. அவன் தான் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம எல்லாத்தையும் இழந்து போயிட்டான். இப்ப இவன் சொல்றான். அப்ப ஆண்டவர் பார்க்கிறாரு, இஸ்ரவேல் மக்களுக்கு ஜெயத்தை கொடுக்க அவர் நினைக்கிறார். ராஜா விளங்காம போனான், தலைவன் தான் விளங்காம போனான. என்ன செய்யன்னு தெரியாம அவன் இருக்கிறான். கூட இருக்கிறவன் எல்லாம் அவனுக்கு சிங் சக் அடிக்கிறவன் தான் இருக்கிறான். ஒருத்தனும் சரியில்லை. அப்ப பார்க்கிறார் கர்த்தர், யோனத்தான் 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 இருக்கிறியா? யோனத்தான், நான் சொல்ற பைபிள்ல உள்ள யோனத்தான். இங்கே இந்த யோனத்தானையும் நான் மனசில் நினைச்சுக்கிறேன்னு வைங்களேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஜோனத்தான் அப்படி கூப்பிட்டாரு. என்ன ஆண்டவரே, இந்த பார், அவன் இவெல்லாம் வேண்டாம், நீ ஒரு ஆள் போதும் பார்த்துக்க. நான் சத்துருக்கள்கிட்ட ஜெயம் கொடுத்துருவேன் உனக்கு. நீ சத்துருக்கள்கிட்ட போ. அவன் இங்கே ஏறி வாங்கன்னு உன்னை கூப்பிட்டான்னு வச்சுக்க, ஜெயம் உனக்கு தான், போ, இதுதான் அடையாளம், போ அப்படின்னு. அவன் என்ன பண்ணான்? ஆயுததாரியை பார்த்து கூப்பிட்டான். டேய் வரையாடா என் கூட, உங்க பின்னால வர்றதுக்குண்ணே நான் வர்றேன் அப்படின்னா. சரி, நம்ம 2 பேரும் தான், நீ என் பின்னால தான் வரணும். எனக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் உன்னை கொண்டு செய்வேன்னு சொல்லி. 2 செங்குத்தான பாறையில அப்படியே தக்கி தடுமாறி ஏறி அப்படி தலையை காட்டுறாங்க. சத்துருக்கள் சொல்றாங்க, வாங்கடா இங்க ஏறி வாங்கடா. அப்போ ஒப்பு கொடுத்துட்டாரு ஆண்டவர், வாடா போலாம் அப்படின்னு கூட்டிக்கிட்டு மேலே ஏறி போனவனே கர்த்தரின் பயங்கரம் அங்கே வந்து இறங்கினது. அங்கே கர்த்தர் என்ன செய்ய நினைத்தாரோ அதற்கு யோனத்தானை கர்த்தர் தெரிந்து கொண்டார். யோனத்தானை வைத்து அவர் அந்த காரியத்தை செய்தார். தேவன் செய்ய நினைத்திருக்கிறார். செய்ய ஒரு ஆள் தேவை. நீ உன்னை கர்த்தர் ஏற்படுத்தினா, சிலரெல்லாம் கர்த்தர் ஏற்படுத்தினா என்னால முடியாது, ஊமூஞ்சி, உன்னை போய் ஆண்டவர் தெரிஞ்சார்ப்பார். என்னால முடியாதுங்க, நானும் செய்துக்கிற மாட்டேன், நானும் செய்ய மாட்டேன். இந்த மாதிரி ஆட்களை எப்படி கர்த்தர் தெரிஞ்சாருன்னு தெரியல. யோனத்தானுக்கு என்ன எதை பற்றியும் கவலை இல்லை, கர்த்தர் என்ன யூஸ் பண்ண போறாரு. ஆண்டவர் எனக்கு சொல்லி இருக்கிறார், நான் ஒருவனாப்பா, கிதியோன் கூட 300 பேரை கூட்டிட்டு போய் தானப்பா ஜெயிச்சான். நான் ஒருவன் தான்ப்பா. அவன் சொல்றான், கொஞ்ச பேரை கொண்டாகிலும் அநேக பேரை கொண்டாகிலும் ரட்சிப்பது கர்த்தருக்கு லேசான காரியம், அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. இந்த சொர்ணராஜ் ஒருவனை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய முடியுமோ செய்ய முடியும். நீ ஒருவனை கொண்டு, உன்னை ஒருவனை கொண்டு அவர் செய்ய நினைத்திருக்கிறதை செய்வார். அது தடைபடவே படாது. சத்துருக்கள் மிகுதியாக இருக்கலாம், எதிரிகள் கூட்டம் பெரிதாக இருக்கலாம், அவனுடைய வலிமை அதிகமாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார்,
கொஞ்ச நேரம் இந்த வார்த்தையை கேட்கும்போது எனக்கு இது பொருந்துமா அப்படின்னு நீங்க கேட்டு பாருங்க. உன்னை ஆண்டவர் ஒரு நோக்கத்தோட சிருஷ்டித்திருக்கிறார், ஒரு நோக்கத்தோட வாழ வச்சிருக்கார். கையை நீட்டி பாரு, நல்லா தான் இருக்கு. கை கால் பாரு, நல்லா தான் இருக்கு. உடம்புலாம் நல்லா தான் இருக்கு. வயிறு 3 வேளை நிரப்பிக்கிட்டே இருக்குது. அதனால ஸ்ட்ராங்கா இருக்குது, ஸ்ட்ராங்கா இருக்குது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என் மனைவி வளர்த்து விட்டுட்டு போன இந்த தொப்பையை தான் என்னால் குறைக்க முடியல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் குட் ஃபார் நத்திங், ஒரு நல்ல காரியத்துக்கும் உதவாது அப்படின்னு இருக்கக்கூடாது. என்ன ஒரு நோக்கத்தோட படைத்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்லுவீங்க? சொல்லுங்க, என்னை கர்த்தர் ஒரு நோக்கத்தோட படைத்திருக்கிறார். சொல்லுங்க, என்னை கர்த்தர் ஒரு நோக்கத்தோட படைத்து. தீமை செய்ய மட்டும் என்ன ஆண்டவர் படைக்கல இல்லையா? சொல்லுங்க, என்னை தீமை செய்ய படைக்கல. அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்யறதுக்கு, என்னை கொண்டு செய்யறதுக்கு என்ன ஒரு பொண்ணா, என்ன ஒரு மனுஷனா கர்த்தர் சிருஷ்டித்திருக்கார். எத்தனை நம்புவீர்கள்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பயப்படாதே ஆண்டவர் சொல்றார். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உனக்கு முன்னே போவேன், நான் உனக்கு பின்னே இருப்பேன், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். ஆண்டவர் அப்படி சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் ஸ்தோத்திரம். தைரியமா போய் யோனத்தான் ஒரு மனிதன் அந்த சத்துரு சேனையை முறியடிக்க ஆண்டவர் மாபெரும் வெற்றியை கர்த்தர் தந்தார். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தில் செய்ய எல்லாரும் ஒற்றுமையா சேர்ந்தா தான் இதை செய்ய முடியும். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தர் ஒற்றுமை தான் வராத. இங்கதான் தலைவனுக்கு பயங்காளியா இருக்கானே, அவன் எவனா ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு ஃபாஸ்டிங் சொல்லுவானா? யுத்தத்துக்கு போயிட்டு ஃபாஸ்டிங் சொல்லுவானா? அப்படி சொல்லுங்க. என்ன அறிவாளி தலைவன் பார்த்தீங்களா இவன்? ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆட்களை தான் நம்ம சுத்திலும் பார்க்கிறோம். ஆண்டவரனோட தனிப்பட்ட முறையில் பேசுறார். மகளை, உன்னை கொண்டு நான் செய்ய நினைக்கிற இந்த காரியத்துக்கு நீதான் பொருத்தமான ஆள், நீதான் பொருத்தமான ஆள். ஆண்டவருக்கு மகிமை. ஏற்கனவே கர்த்தர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். டேக் இட் ஆஸ் a prophecy. கர்த்தர் நிச்சயமாய் உன்னை கொண்டு அந்த காரியத்தை செய்வார். பாளையத்தில் பெரும் பயங்கரம் உண்டாகி தானயத்தில் இருந்தவர்கள் கொள்ளையிட போன தண்டில் உள்ளவர்களிடத்தில் திகில் அடைந்தார்கள். பூமி அதிர்ந்தது. அது தேவனால் உண்டான பயங்கரமா இருந்தது. யோனத்தான் எழும்பும் போது, கர்த்தர் அழைத்த தேவதாசன் தேவ மகள் எழும்பும் போது பூமி அதிரும். கர்த்தர் என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்வார். தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் செய்ய நினைக்கிறதும் நான் நினைக்கிறதும் ஒன்னா இருந்தா எப்படி இருக்கும்? தேவன் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதைத்தான் நானும் செய்ய நினைக்கிறேன் அப்படின்னா எப்படிங்க? டபுள் பவர் வந்துருங்க. டபுள் பவர் வந்துடும். இங்க பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்கள். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை, இப்படி சொல்லலாம், நான் நினைத்திருக்கிற ஒரு காரியத்தை நான் இப்படி செய்யணும்னு ஒன்னு எதிர்பார்த்திருக்கிறேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை, நீங்கள் செய்ய நினைத்திருக்கும் ஒரு காரியத்தை, அதை குறித்து ஆண்டவர் பேசுறார் பாருங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ ஒண்ணு நினைச்சிருக்கியா? அதே தான் நான் நினைச்சிருக்கிறேன். நான் உனக்கு அதை செய்வேன். இந்த காரியம் தடைபடாது. இதுதான் ரொம்ப சூப்பரா இருக்கணுங்க. அந்த ஆண்டவரும் நானும் ஒற்றுமையா, கர்த்தர் ஆண்டவர் என்னை பார்த்து சந்தோஷப்படுறாரு. போன தடவை நாங்க நின்னப்போ வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணதை குறித்து, பிரசங்கம் பண்ண குறித்து, அதுக்கு பிற்பாடு கர்த்தர் என்னோட பேசினாரு. நான் என்ன நினைச்சேனோ அதைத்தான் நீ நினைச்ச, அதனால நான் உன்னோடு கூட இருந்து கிரியை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஊழியர்களுக்கு எங்களுக்கு சில விஷயங்களை கர்த்தர் செய்ய சொல்லுகிறார். உங்களையும் கர்த்தர் செய்ய சொல்லுகிறார். கர்த்தர் செய்ய சொல்லாத பாபேல் கட்டாதே. கர்த்தர் செய்ய சொல்லாத எதையும் உன் மாம்சத்திலே, உன் அறிவிலே, உன் பணத்திலே நீ செய்ய ஆரம்பித்தால் அது பாபேல் தான்.
ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக உன் மனதிலே ஏதாவது எரிச்சல் வந்து, ஏதாவது வருத்தம் வந்து, அந்த தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஏதாவது பேச, ஏதாவது செய்ய நீ முற்பட்டால் ஆண்டவர் பட்டயத்தை உருவுவேன் என்று சொல்லுகிறார். தீர்க்கதரிசி தானே இவன், கர்த்தருடைய தீர்க்கதரிசி தானே, இவனை போன போது உன்னை விட்டுலாம் இல்லவா? ஆண்டவர் விடல. கழுதைகிட்ட ஆண்டவர் தானே வெளிப்படுத்துறார். கழுதை கொண்டு போய் செவரோட பிழையாம தேய்க்குது, அடிக்கிறான் கழுதைய. ஆண்டவர் கழுதையின் வாயை திறக்கிறார். கழுதையின் வாயை திறந்த உடனே அது பேசுது. அட பாவி, என்ன அடிக்கிறியப்பா, என்னை ஆட்கொண்டதுலேருந்து, இந்த வருஷத்துலேருந்து இவ்வளோ காலம் நான் உன்னை சுமந்து போயிருக்கேன், எங்கேயாவது உன்னை செவத்தோட வச்சு தேய்ச்சிருக்கேனா? நான் வச்சு தேய்க்கிறேன்னா உனக்கு அறிவு வேண்டாமா? கண்ணை கொஞ்சம் திறந்து பாரு அப்படின்ற மாதிரி கழுதை பேசுகிற அளவுக்கு ஆண்டவர் எதிராளியா நிற்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர், ஆகவே நான் அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நான் தலையிட மாட்டேன் என்று நம்ம ஒருத்தருக்கு தீமை செய்யணும் அப்படின்னா நீ நிற்க கூடாது. அதுல அவன் நல்லவனோ கெட்டவனோ, ஒருவருக்கு தீமை செய்யணும் அப்படின்னு 4 பேர் சேர்ந்து கூட்டா பேசுனீங்கன்னு சொன்னா அதுல நிற்க கூடாது. நீ ஆண்டவர் விரும்ப மாட்டார், கர்த்தர் விரும்பாது. ஆண்டவர் நினைக்கிறதே நான் நினைக்கணும். அவர் என்ன நினைக்கிறார்? நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை உனக்கு கொடுக்கிறதுக்கு அவர் நினைத்திருக்கிறார். அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். எப்பொழுது? எனக்கு எப்பொழுது? நீ நினைச்சிருக்கிறது தான் நானும் நினைக்கிறேன், நான் நினைச்சிருக்கிறது தான் உன்னுடைய எக்ஸ்பெக்டேஷனும் அதுதான், என்னுடைய நினைவும் அதுதான். ரெண்டும் பொருந்திருச்சு பத்தியா? இப்போ நீங்கள் கூடி வந்து, சபையாக கூடி வந்து என்னை தொழுது கொள்வீர்கள், என்னை நோக்கி ஜெபம் பண்ணுவீர்கள், உங்கள் ஜெபத்தை நான் கேட்பேன், உங்களுக்கு பதில் தருவேன், உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுகளா, என்னை கண்டுபிடிப்பீர்கள், நான் உங்களுக்கு காணப்படுவேன், என்னை பார்ப்பீர்கள் என்று ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்வதை பார்க்கிறோம். ஆண்டவர்கிட்ட நமக்கு கேட்கணும், ஆண்டவரே நாங்க என்ன செய்ய எத்தனிக்கிறோமோ அது நீர் விரும்புகிறதாக இருக்கணும். அல்லேலூயா. எப்படி அப்படி முடியுமா? அப்படி வாய்ப்பு இருக்குதா? அதான் பைபிள்ல சொல்லி இருக்குதே. கர்த்தருக்கு பிரியமானது என்ன, ஆண்டவர் என்ன விரும்புறாருன்னு பைபிள்ல நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்குது. அதையெல்லாம் நம்ம பார்த்து கர்த்தருக்கு பிரியமானதை நினைக்கணும். சமாதானம் கர்த்தருக்கு பிரியமானது, நன்மை செய்வது கர்த்தருக்கு பிரியமானது, இல்லைங்களா? ஆண்டவர் இயேசுவுக்காக நீங்கள் எதை செய்ய நினைத்தாலும் அது கர்த்தருக்கு பிரியமானது. அப்ப தேவனுக்கு பிரியமானதை நீங்கள் செய்ய நினைக்க அவரும் நினைத்து உங்களை ஆசீர்வதிக்க தேவன் சித்தமாக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு ஒன்றை செய்தால் அது நிச்சயமாய் செய்வார் என்று நம்ப வேண்டும். அதில் நாம் ஒரு நாளும் சந்தேகப்படக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் தம்முடைய ஆலயத்தை கட்ட அவர் விரும்புகிறார். சகரியா புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், சேனைகளுடைய கர்த்தரின் வீடாகிய ஆலயம் கட்டப்படும்படிக்கு அதன் அஸ்திபாரங்கள் போடப்பட்ட நாள் முதற் கொண்டிருக்கிற தீர்க்கதரிசிகளின் வாயினால் இந்த வார்த்தைகளை நாட்களில் கேட்கிறவர்களே, உங்கள் கைகள் திடப்பட கடவது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய ஆலயம் கட்டப்படணுமா? அது தேவனுக்கு பிரியமானது. ஆண்டவர் என்ன நினைக்கிறார்? அவருடைய ஆலயம் கட்டுவது அவருக்கு பிரியமானது. அதை செய்யணும் அப்படின்னு அவர் விரும்புகிறார். இஸ்ரவேல் வம்சத்தாரே, என்ன யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தார், நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதீங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. 15ஆம் வசனம் பாருங்கள். இந்நாட்களில் எருசலேமுக்கு யூதாவுக்கு நன்மை செய்ய திரும்ப நினைத்தேன், நன்மை செய்ய நினைத்தேன். பயப்படாதீங்க, நான் நன்மை செய்ய நினைத்திருக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறனோடு உண்மை பேசுங்கள், உங்கள் வாசல்கள் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கு ஏற்க நியாயம் தீருங்கள். உண்மை பேசுங்கள், சத்தியம் சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஒருவன் பிறனுக்கு விரோதமாக தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் பொய்யானை இன்மேல் பிரியப்படாமலும் இருங்கள். இவைகள் எல்லாம் நான் வெறுக்கிற காரியங்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காரியங்கள் எல்லாம் விட்டு தள்ளுங்க, சண்டையை விட்டுருங்க, சண்டையை விட்டுருங்க. என்ன, ஒருவருக்கு ஒருவர் போராடுகிறத விட்டுருங்க, சமாதானத்தை நாடுங்க, சத்தியத்தை விரும்புங்க. ஆண்டவருடைய வாசல், உங்க வீட்டு வாசல்கள் எல்லாம் சத்தியம் பேசப்படட்டும். ஆண்டவருக்கு மகிமை. ஒருவனும் பிறனுக்கு விரோதமா இருதயத்துல தீங்கு நினைக்காத, பொய் ஆணையிடாத, பொய் சொல்லாத, யாருக்கும் ஒரு தீங்கு செய்ய நினைக்காத. ஏன்னா நான்
உங்களை மறுபடியும் பழைய மேன்மையான நிலைக்கு உங்களை கொண்டு வர நான் விரும்புகிறேன். கர்த்தர் தம்முடைய ஆலயத்தை கட்ட விரும்புகிறார். யூதாவை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எருசலேமை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்மை பற்றி தான் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, ஆண்டவர் உங்களை திரும்ப மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்க விருப்பமாக இருக்கிறார். நான் என்னிடத்தில் ஜெபம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு தென்படுவேன், உங்களுக்கு காணப்படுவேன். நீங்கள் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், ஒருவருக்கொருவர் சண்டைப்படாதிருங்கள், தாழ்மையாயிருங்கள், ஒருவருக்கும் தீமை செய்ய மனதில் கூட நினைக்காதிருங்கள் என்றெல்லாம் கர்த்தர் சொல்லியிருக்கிற இதன்படி செய்தால் நான் உங்களோடு கூட இருப்பேன், உங்களை உருவாக்குவேன், உங்களை கட்டுவேன். உங்களுக்கு அப்படி நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். திரும்ப நினைத்தேன், பயப்படாதிருங்கள். நான் உங்களை திரும்ப திரும்ப நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு நன்மை செய்ய, உங்களை உயர்த்த நினைத்து கொண்டிருக்கிறேன். பயப்படாதிருங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அப்படி நம்மை ஆசீர்வதிக்க தேவன் சித்தமாயிருக்கிறார். கடைசியாய் ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 136 சங்கீதம் 23 வசனம். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எப்பொழுது நம்மை நினைக்கிறார்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நினைக்கிறார் என்றால் எனக்கு ஏதோ செய்ய நினைக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு ஏதோ செய்ய நினைக்கிறார். அவர் செய்ய நினைப்பது தீமைக்கு ஏதுவானதல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் எனக்கு நன்மை செய்ய அவர் நினைக்கிறார். நிறைய குறிப்புகளுங்க. நான் இந்த நாட்களில் 2-3 நாள் ஆண்டவர் சமூகத்தில் நான் காத்திருந்தேன். ராத்திரி ரொம்ப லேட் நைட்டு காத்திருந்தேன், ஏர்லி மார்னிங் காத்திருந்தேன். ஆண்டவர் இதை உங்களுக்கு சொல்ல சொன்னார். இது இட்ஸ் நாட் அ ப்ரீச்சிங், பட் இட்ஸ் அ ப்ராஃபஸி ஃபார் யூ. ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். டிவியில் கேட்குறவங்க, இந்த நேரலையில் கேட்கிறவர்கள், அதாவது லைவ் ஸ்ட்ரீமிங்கில் பார்க்குறவங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் கர்த்தர் இதை பேசுகிறார். ஏதோ டிவியில் வருது, ஏதோ கம்ப்யூட்டரில் வருது, இன்டர்நெட்டில் வருது என்று சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது. இது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. நேரடியாய் கர்த்தர் உங்களோடு பேசுகிற இந்த வார்த்தை. தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரும் என் தாழ்வில் என்னை உயர்த்த நினைக்க மாட்டார்கள். தாழ்வில் அப்படின்னா என்ன அர்த்தம்? கீழேன்னு அர்த்தம். தாழ்வில்னா எங்கங்க? கீழே, கீழே. தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். அவர் என்ன சொல்லுகிறார்? அவர் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார். உயரத்தில் இருந்து தம்முடைய கரத்தை நீட்டி ஜலப்பிரவாகத்தில் இருந்த என்னை தூக்கி விட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தாழ்வில் என்னை ஏன் நினைக்கிறார்? நான் இப்போ கொஞ்சம் விளங்க சொல்லுகிறேன். என் கஷ்டத்தில் அவர் என்னை ஏன் நினைக்கிறார்? என் துன்பத்தில் என்னை ஏன் நினைக்கிறார்? என் சமாதானம் இழந்து நான் தவித்து கொண்டிருக்கிறேனே, இந்த நேரம் என்னை ஏன் நினைக்கிறார்? எல்லாம் செய்ய வல்லவராயிருக்கிற ஆண்டவர் எனக்கு ஒரு நன்மை செய்ய என்னை அவர் நினைக்கிறார். தாழ்வில் இருக்கிற சகோதரா, எந்த மனுஷனும் தாழ்வில் இருக்கிற உன்னை நினைப்பதில்லை. உயர்வில் இருக்கிறவர்களையே நினைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். மேலானவர்களையே நினைக்க இருக்கிறார்கள். மிக படித்தவர்கள், மிக செல்வந்தர்கள், மிக ஞானிகள், பெரிய அந்தஸ்தில் இருப்பவர்கள், இவர்களோடு பழகவே, இவர்களோடு பேசவே, இவர்களோடு வாழவே விரும்புகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். தாழ்வில் இருக்கிற உன்னை நினைக்க யார் இருக்கிறார்கள்? கைவிடப்பட்ட உன்னை நினைக்க யார் இருக்கிறார்கள்? பலவிதமான வியாதியிலும் துன்பத்திலும் இருக்கிற உன்னை நினைக்க யார் இருக்கிறார்கள்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அழுகிறவர்கள், துன்பப்பட்டவர்கள், கண்ணீர் வடித்தவர்கள், திக்கற்றவர்கள், பதறி போனவர்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லுகிறவராய் இருந்தார். தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கை உயர்த்தும் கை. இப்ப பாருங்க, தாழ்வில் இருந்த உன்னை அடியில கையை விட்டு அப்படியே கொஞ்சம் லிஃப்ட் பண்ணிக்கிட்டே வர்றார். லிஃப்ட் பண்ணிக்கிட்டே வர்றார். எவ்வளவு உயரம் உயர்த்துவாருங்க? நம்ம ஆண்டவருடைய ஹைட்டு உங்களுக்கு தெரியுமா? நம்ம ஆண்டவருடைய ஹைட்டு எவ்வளவு அடி?
கோலியாத்து 6 மூலமா நம்ம ஆண்டவர் எவ்வளவு வளர்த்திருப்பாரு? வாசிச்சிருக்கீங்களா பைபிள் எங்கேயாவது? எது பரவாயில்லையே, ரொம்ப அறிவாளிகளா இருக்கீங்களே. என்னது வானம், எத்தனாவது வானமோ, கடைசி வானம், அதுல அவர் உட்கார்ந்து இருப்பாராம். காலை எங்க வைப்பாராம்? பூமியில வைப்பாராம். ஏ அப்பா, ராக்கெட் அனுப்புறாங்க. நம்ம ஆட்கள் ரொம்ப அறிவாளிகள் ஆயிட்டாங்க. ராக்கெட் அனுப்புறாங்க, அதுக்கே சில நிமிடங்கள் ஆகுது போய் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை சேர்றதுக்கு. வானம் அவர் சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. எவ்வளோ பெரியவர்! அவர் கையை நீட்டி என்னை உயர்த்த ஆரம்பிச்சா என்ன அளவுக்கு ஆண்டவர் என்ன உயர்த்துவார்? நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையின்படியே கிரியை செய்ய வல்லவருக்கு சபையிலே கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. தாழ்வில் நினைத்த உன்னை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஏன்னு ஆண்டவர் இன்றைக்கு என்னோட கூட பேசினார்னு எத்தனை பேர் சொல்வீர்கள்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தாழ்வில் உன்னை உன்னுடைய மாமன் மச்சான் நினைக்க மாட்டான், கூட பிறந்தவங்க நினைக்க மாட்டாங்க, அல்லது உன்னோடுக்குள்ள உள்ள நண்பர்கள் நினைக்க மாட்டாங்க. உன்னை சிருஷ்டித்த கர்த்தர் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறீர். தாழ்வில் இருக்கிற எனக்கு நன்மை செய்ய நினைத்து உம்முடைய கரத்தை நீட்டி என்னை தூக்கி நீர் உயர்த்தி கொண்டு போகிறதுக்காக ஸ்தோத்திரம். அவர் என்னை உயர்த்தும் அளவுக்கு என்னை நிச்சயமாய் உயர்த்துவார். அதை தடை செய்ய யாராலும் முடியாது. தேவரீர் செய்ய நினைத்ததை தடைபடாது. சொல்லுங்க, தேவரீர் செய்ய நினைத்தது, என்னை உயர்த்த நீ நினைத்தது தடைபடாது. சங்கீதக்காரன் 40ஆம் சங்கீதத்தில் அவர் சொல்லி இருக்கிறார். அதை நான் அடிக்கடி ரொம்ப சந்தோஷமா சொல்லுவேன் இல்லையா? அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, அதாவது கர்த்தர் என் அங்கலாய்ப்ப அவர் கேட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய கூக்குரலை அவர் கேட்டார். தேவன் பரலோகத்தில் இருந்து என் கூக்குரலை கேட்டு பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை அவர் தூக்கி எடுத்து அப்படியே உயர்த்தி மலை மேல, கண்மலை மேல உயரமான இடத்துல நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி, ஏ பிள்ளையாண்டா, தாவீது பிள்ளையாண்டா, இனிமே குழிக்கு வராதடா, இனி குழிக்கு வராதடா, இனி கடன் பிரச்சனைக்கு வராதடா, இனி கையேந்திர நிலைக்கு வராதடா, இனி மற்றவனை நம்புற வாழ்க்கைக்கு வராதடா, நீ மேலேயே இருறா, எல்லாம் உன்னை அண்ணாந்து பார்க்கட்டும்டா, நான் உன்னை அங்க நிறுத்துறேன்னு அங்க உறுதிப்படுத்தின அந்த கர்த்தர் என்னை பற்றி என்ன நினைத்திருக்கிறார்? கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். நம்முடைய தாழ்வில் நினைத்திருக்கிறார், நம்முடைய துன்பத்தில் நினைத்திருக்கிறார், நாம் கைவிடப்பட்ட நிலையில் நினைத்திருக்கிறார், நமக்கு இல்லாத சூழ்நிலைகளில் அவர் நினைத்திருக்கிறார். அவர் உயர்த்துவார். என்ன நினைத்திருக்கிறார்? என்னை உயர்த்த நினைத்திருக்கிறார். நீங்க சொன்னது மிகவும் பொருத்தமானது பாஸ்டர். எனக்கு கர்த்தர் இன்னைக்கு தந்த வார்த்தை அத்தனையும் நான் எனக்கு எடுத்துக்கிறேன். நான் ஒரு நாளும் என் வாழ்க்கையில பாபேல் கட்ட மாட்டேன். ஒரு நாளும் தேவனுக்கு பிடிக்காத பிறருக்கு தீமை செய்யும் செயலை நான் செய்ய மாட்டேன். ஆண்டவரே, நீர் நினைக்கிறதையே நான் நினைப்பேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் மேல் நினைத்திருக்கிற நினைவை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு பேசினார் என்று உங்களை ஆண்டவர் வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறீர்கள்? நீங்க, ஆண்டவர் எனக்கு நல்லது செய்ய நினைச்சிருக்கிறாரு. தாழ்வில் இருக்கிறேன், கஷ்டத்தில் இருக்கிறேன், துன்பத்தில் இருக்கிறேன், தரித்திரத்தில் இருக்கிறேன், கடன் பிரச்சனையில் இருக்கிறேன், வியாதியில இருக்கிறேன், அநேக தூசிக்கிற இடத்துல நான் இருக்கிறேன், நான் வேதனையில இருக்கிறேன். ஆண்டவரே, என்னை நீ நினைத்திருக்கிறீர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய நினைவுகள் எனக்கு நல்ல நினைவுகள், சமாதானமான நினைவுகள். ஆண்டவர், நீ சொல்லி இருக்கிறீர், நான் செய்ய நினைக்கிறேன், அதை சத்தியமா ஆணையிட்டு சொல்றேன், நான் உனக்கு செய்யறத எவனும் தடுக்க முடியாது. நான் உன்னில் நினைத்திருக்கிற நினைவை நான் செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இயேசு எதற்காக சிலுவையில் அறையப்பட்டார்? எதற்காக சிலுவையில் அறையப்பட்டார்? எதுக்காக சிலுவையில் தொங்கினார்? நம்ம எல்லாரையும் நினைச்சதுனால. நாமால நம்முடைய பாவத்துக்கு நாம் பரிகாரம் செய்ய முடியாது.
நம்மால நம்முடைய தீமைகள் எல்லாம் ஜெயிக்க முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு என்னை நினைச்சதுனால, என்னை காப்பாற்றுறதுக்காக, என்னை ரட்சிக்கிறதுக்காக, என்னை உயர்த்துறதுக்காக, எனக்கு விரோதமாக தீமை செய்கிற சாத்தானைக்கு எதிராக அவர் எழுந்து கிரியை செய்கிறதுக்காக சிலுவையிலே என் பாவங்களை, என் சாபங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு தன்னை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். என்னை நினைச்சதுனால, என்னை காப்பாற்றுறதுக்காக, என்னை ரட்சிக்கிறதுக்காக, என்னை உயர்த்துறதுக்காக, எனக்கு விரோதமாக தீமை செய்கிற சாத்தானைக்கு எதிராக அவர் எழுந்து கிரியை செய்கிறதுக்காக சிலுவையிலே என் பாவங்களை, என் சாபங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு தன்னை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அவருடைய கால்களில் கைகளில் ஆணி அடித்தார்கள், சிரசில் முள்முடி அடித்தார்கள். அவரை தூக்கி சிலுவையிலே அந்த கபால ஸ்தலத்திலே நிறுத்தினார்கள். 3 ஆணியில் தொங்கினார். அங்கிருந்து என்ன பார்க்கிறார்? உனக்கு சமாதானம் செய்ய நினைத்ததை, உனக்கு ரட்சிப்பு கொடுக்க நினைத்ததை, நீ ஆசீர்வாதமாய் இருப்பதை கர்த்தர் நினைத்தார். தாம் செய்ய நினைத்ததை செய்து முடிப்பதற்காக சிலுவையில் இயேசு பாடுபட்டார். எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவருக்கு நான் வாயை திறந்து நன்றி சொல்லுவோம். எங்களுக்காக நீர் பட்ட பாடுகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை என்னை கொண்டு செய்ய விரும்புகிறார், உன்னை கொண்டு செய்ய விரும்புகிறார். அவர் தேடுறாரு. தாவீது எங்க? தாவீதை தேடுறாரு. அவர் சொர்ணராஜை தேடுறார். அவர் உன்னை தேடுறார். அவர் ஒரு நல்லது செய்ய நினைச்சிருக்கார். நாட்டுக்கு ஒரு நல்லது செய்ய நினைச்சிருக்காரு. அது உன்னை கொண்டு செய்ய நினைக்கிறார். ஜானத்தான் வர்றியா அப்படின்னு கர்த்தர் கேட்டார். வர்றேனப்பா. இந்த ஜனங்களிடத்துல, இந்த ஜனங்களை காப்பாற்ற யாருமே சரியில்லை. யோனத்தான், உன்னைத்தான் நான் யூஸ் பண்ண போறேன். சரி ஆண்டவரே, அது கஷ்டமான ஒரு வேலை செய்கிறேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்தான். கர்த்தர் இறங்கி வந்தார். அவர் நினைத்ததை யோனத்தானை கொண்டு செய்து முடித்தார். நம்மை கொண்டு செய்து முடிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நீர் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நீர் என்ன செய்ய நினைக்கிறீரோ அது தடைபடாது. ஏனென்றால் நீர் எதையும் செய்ய, சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறீர். ஆண்டவர் செய்ய நினைத்ததை என்னை கொண்டு செய்ய, எங்களை கொண்டு செய்ய விரும்புகிறீர். ஆண்டவர் நினைக்காத காரியங்களை நாங்கள் செய்யக்கூடாது. கர்த்தர் செய்ய நினைக்கிறது நன்மையாக எங்களுக்கு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தாழ்வு எங்களை நினைத்து எங்களை உயர்த்த நீர் எங்கள் மேலே ஆண்டவரே நினைவு கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு நன்மை செய்ய எங்களை நினைத்தீரே. எப்ராயிமே, நீ எனக்கு எவ்வளவு அருமையானவன். எப்ராயிம் என் பிரியமான மகன். நான் அவனுக்கு விரோதமா பேசினது எனக்கு வருத்தமா இருக்கிறது. அவனுக்கு உதவி செய்ய, அவனை ஆசீர்வதிக்க அவன் மேல் நான் எண்ணமாய் நினைத்து கொண்டிருக்கிறேன். அவனை நினைத்து கொண்டிருக்கிறேன். அவன் மேல் உருக்கமாய் இறங்குவேன் என்று சொன்னீரே. எங்கள் ஒவ்வொரு பேரையும் சொல்லி உன்மேல் உன்னை நான் நினைத்து கொண்டே இருக்கிறேன். மகளே, உன்னை நினைத்து கொண்டிருக்கிறேன். எனக்கு அருமையான மகளே, எனக்கு அருமையான மகனே, உன்னை நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். உனக்கு உருக்கமாய் இறங்கி உனக்கு நான் நன்மை செய்வேன், உனக்கு நான் நன்மை செய்வேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன உம்முடைய ஆசீர்வாதமான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, ஆவியானவரின் ஐக்கியம் எப்பொழுது நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். எல்லாரும் சொல்லுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.